இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் செவ்வாய்க்கிழமை செஞ்ச எளிமையான முருகர் வழிபாடு தான் வந்து இன்றைக்கி வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வீடு துடைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து வச்சுன்னு இருக்கிறேன். கல்லுப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து தான் வந்து இன்றைக்கி வீடு துடைக்க போகிறேன். இது மாதிரி கல்லுப்பும் மஞ்சள் தூளும் போட்டு நம்ம வீடு துடைக்கும் போது நம்ம வீட்டில் வந்து திருஷ்டியெல்லாம் போகும். நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும். கல்லுப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து நம்ம வீடு துடைக்கும் போது நம்ம அது ஒரு கிருமி நாசினியாக இருக்குது. வீடு வந்து ரொம்பவே க்ளீனாக இருக்கும். சில பேருக்கு வந்து பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா நிறைய பேருக்கு வந்து சண்டை வரும். இது மாதிரி சண்டை வர்றதுக்கு காரணம் வந்து வீட்டில் இருக்கிற திருஷ்டி தான். இந்த திருஷ்டி போனோன்னா வந்து கல்லுப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து நீங்கள் வீடு துடைச்சிங்கன்னா அது எந்த கண் திருஷ்டியாக இருந்தாலும் வந்து போயிடும். அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுன்னு இருக்கிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா கோலம்லாம் போட வராது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து நான் கோலம் போட்டுன்னு இருக்கிறேன். இப்போ சேனலில் வந்து டெய்லியும் போடுற வீடியோலாம் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் போட்டுன்னு இருக்கிறேன். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதுக்கப்புறம் வந்து நிலைவாசல் வந்து நல்லா க்ளீன் பண்ணின்னு இருக்கிறேன். இப்படி நிலைவாசல் வந்து க்ளீன் பண்ணி நம்ம சுத்தமாக வைக்கும் போது நிலைவாசல் வந்து நிலைத்த தெய்வீக சக்திகள் வந்து அந்த இடத்துல இருந்து நம்ம குடும்பத்தை காக்கும். அதனால் வந்து எப்போவுமே வந்து இந்த நிலைவாசல் வந்து நல்லா க்ளீனாக மஞ்சள் தடவி சுத்தமாக வச்சுன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து குலதெய்வமும் வந்து நிலைவாசலில் வந்து நிலையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்காக வந்து எப்போவுமே நிலைவாசல் வந்து மங்களகரமாக இருக்கணும். 2 பக்கமும் வந்து பூ வச்சுன்னு இருக்கிறேன் நிலைவாசலில். அதுக்கப்புறம் வந்து முருகர் ஃபோட்டோ நல்லா தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு முருகர் ஃபோட்டோ வந்து அழகாக அலங்கரிச்சுன்னு இருக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும் இது மாதிரி செய்யும் போது. அதுக்கப்புறம் வந்து நல்லா வாசனையாக இருக்கிற மலர்கள் தான் வந்து இன்றைக்கி முருகருக்கு வைக்க போகிறேன். பன்னீர் ரோஜா நல்லா வாசனையாக இருக்குது. ரொம்பவே முருகருக்கு பிடிச்சமான வந்து பன்னீர் ரோஜா தான் வந்து இன்றைக்கி வச்சுன்னு இருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நெய்வேத்தியமாக வந்து ரொம்பவே எளிமையான நெய்வேத்தியமாக பசும்பாலை நல்லா காய்ச்சி அதில் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு வச்சுன்னு இருக்கிறேன். அதுக்கப்புறம் மாதுளம் பழமும் உரித்து வச்சுன்னு இருக்கிறேன். விளக்கும் வந்து ரொம்பவே நல்லா ஏற்றியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நிலைவாசலில் வந்து 2 விளக்கு வந்து ஏற்றின்னு இருக்கிறேன். இப்படி நிலைவாசல் வந்து விளக்கு ஏற்றும் போது வந்து தெய்வீக சக்திகள் வந்து நல்லா நிலையாக வந்து நிலைவாசலில் இருக்கணும்னு நல்லா வந்து நிலைவாசல் விளக்கும் ஏற்றியாச்சு. அதுக்கப்புறம் துளசி மரத்தில் ஒரு விளக்கு வச்சுட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் பூஜை பண்ணிக்கிறேன். கற்பூர தீபார்த்தனை வந்து காட்டிக்கிறேன். இது மாதிரி வந்து செவ்வாய்க்கிழமை நாளில் வந்து நம்ம முருகரை வந்து வழிபாடு செய்யும் போது வந்து நம்மளுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். திருமண தடை நீங்கும். உடல் ஆரோக்கியம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து சொந்த வீடு அமையும். அதுக்கப்புறம் வந்து நீண்ட ஆயுள் கிடைக்கும். நிலையான செல்வம் கிடைக்கும். நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து அடிக்கடிக்கு வந்து மனபயம் வரும். இது மாதிரி மனபயம் வரவங்க வந்து இது மாதிரி வந்து செவ்வாய்க்கிழமை நாளில் வந்து முருகரை வந்து வழிபாடு செய்யும் போது அவங்களுடைய மன கஷ்டம் மனபயம் எல்லாமே போக்கி ஒரு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம். இந்த மாதிரி கந்தசஷ்டி கவசம் படிக்கும்போது வந்து நோய் நொடி இல்லாத மனபயம் இல்லாத ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செவ்வாய்க்கிழமை தோறும் வந்து இது மாதிரி முருகர் வழிபாடு வந்து பண்ணி பாருங்கள். ரொம்பவே நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நீங்களும் பெறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க.